வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். லேர்னிங் டு ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எங்களோட ரோட் மேப்பை ஐட்ரேஷன் 1 அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸில் வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, ரைட்? ஸோ இந்த ஐட்ரேஷன் 1ல் நான் என்னோட ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்தும், உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸை பொறுத்தும், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நாங்கள் அந்த ப்ரியாரிட்டியை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் அப்பான் அவைலபிள் டைமு நாங்கள் சில விஷயங்களை சேர்க்கலாம், சில விஷயங்களை தள்ளி போடலாம். பட் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம், எல்லாமே இருக்கும், ரைட்? கொஞ்சம் தள்ளி போகலாம், முன்ன பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் அப்பான் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸும் உங்களுடைய ரிசப்ஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட ரோட் மேப் ஐட்ரேஷன் 1க்கு. ஐட்ரேஷன் 2 நான் இன்னும் டச்சே பண்ணலை. பட் ஐட்ரேஷன் 2ல் கம்ப்ளீட்டாக டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அந்த கேரண்டி மட்டும் நான் கொடுக்கலாம். அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக, மேஜராக டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா என்னுடைய லேட்டர் பார்ட் ஆஃப் மை கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா சயின்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன், ரைட்? பட் இது இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் முதல்ல ஃபவுண்டேஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வி வில் மூவ் டுவர்ட்ஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இப்போ நாங்கள் 1 இயர் ரன் ஆகிற கோர்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் என்ன கவர் பண்ணமோ அதுவுமே உங்களுக்கு ஐட்ரேஷன் 2ல் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் டாபிக் எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஏன்னா நானே இன்னும் நேரோட ஒன்று பண்ணலை. அதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ டாபிக் ஐட்ரேஷன் 1 பொறுத்த வரைக்கும், ரைட், லான்ச் அப்போ இந்த 4 ப்ரோக்ராமுமே அவைலபிளாக இருக்கும். லேர்னிங் டு ப்ரோக்ராம் இதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏன் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் டைப் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் இதில் இருக்கும். ப்ளஸ் ப்ரோக்ராமர் கம்பிடன்சி மேட்ரிக்ஸு, ரைட்? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் இந்த லேர்னிங் டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இது வந்து C#, ஜாவா அண்ட் C. இதை ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜை வச்சு வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் டெமோவை இந்த 3 லாங்குவேஜ்லையுமே காட்டுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் C-யும் C# அல்லது ஜாவா இது ரெண்டில் ஏதாவது ஒரு லாங்குவேஜையும் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இம்பரேட்டிவ் லாங்குவேஜ் படித்த மாதிரி ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் நான் இது 2ல் தான் நடத்த போகிறேன், Cயில் கிடையாது. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் MCQஸுக்கெல்லாம் C தரவாயிடும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு இந்த பக்கம்லாம் வரும்போது C# அல்லது ஜாவா தரவாயிடும், ரைட்? ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு வேளை எங்களோட கன்சர்ன்லேயே இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா C# ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் .NET டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க எங்கள் ஆஃபீஸில். என்னோட கம்பெனியில் .NET டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஜாவாவும் இருக்குது, பட் .NET தான் ஜாஸ்தி நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் C# ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரைட்? இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸு, ப்ராஜெக்ட் கைடன்ஸு, மென்டார்ஷிப்பு, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும், ரைட்? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு அரௌண்ட் ஒரு 80+ வீடியோஸ் இருக்கும். லான்ச் அப்பையே 80+ வீடியோஸ் இருக்கும். ஒரு 175+ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எக்ஸாக்டாகவே சொல்லலாம், 175 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரைட்? இதனோட வேரியேஷன்ஸும் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளமையும் நம்ம நிறைய விதமாக அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் செட்ஸு ப்ளஸ் 80+ வீடியோஸ் இருக்கும். க்ளோஸ் டு அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 65 hours ப்ளஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும் இதில். அதே மாதிரி RDBMS ஃபண்டமெண்டல்ஸும் SQL ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தோம்னா இது ரெண்டும் சேர்த்து இதில் அரௌண்ட் ஒரு 20 வீடியோஸும் இதில் அரௌண்ட் ஒரு 30 வீடியோஸ், ஸோ அரௌண்ட் 50 வீடியோஸ் இருக்கும். RDBMSும் SQLலையும் இதுலேயும் ஒரு ஃபுல் செட்டு கொஸ்டின் செட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். க்ளோஸ் டு அரௌண்ட் ஒரு 45+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு 3 to 4 சேலஞ்சஸ் இருக்கும் SQLலையும். இதுலேயும் நம்ம நிறைய சேலஞ்சஸும் கொடுக்க போகிறோம். இன் அடிஷன் டு 175 ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30+ hours இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 100 hours கிட்ட உங்களுக்கு லான்ச் அன்றைக்கே வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், ரைட்? இந்த கமிட்மெண்ட் நாங்கள் அட்லீஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து நாங்கள் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், ரைட்? அப்போ அரேஸுக்கு முன்னாடி லூப்ஸு, நெஸ்டட் லூப்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்த ஃபவுண்டேஷன்ஸில் பார்க்குறோம், ரைட்? அரேஸு, கலெக்ஷன் கிளாஸஸ்ஸு, பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இதில் பார்க்க போகிறோம்,
ரைட். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங் ஃபண்டமெண்டல்ஸு. ஸோ ஜாவாவில் தனியாக இருக்கும், C# தனியாக இருக்கும். அதுவே நம்ம பைத்தான் போகும்போது பை டெஸ்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஜே யூனிட் பார்க்க போகிறோம், இங்கே MS டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காமனாக நம்ம பை டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிப்போம் பைத்தான் வரும்போது. அப்புறம் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, எப்படி காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்ஸில் நான் ஆன்லைனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அட்கோடரில், கோட் ஃபோர்ஸஸில், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நான் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கான்டெஸ்ட்டில், ஸோ அதுக்கான கைடன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து இருக்கும். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஸோ நம்ம ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ் நானே உங்களுக்கு இங்கே கான்டெஸ்ட்டாகவே கொடுப்பேன். ரைட். ஸோ அப்போ அதில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஜேர்னி ஆரம்பிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸில் இருந்து அப்படியே ஐட்ரேட்டிவாக எப்படி நம்ம மேல் நோக்கி போகலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் நாங்கள் இதில் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிட் அண்ட் ஜிட்டப் ஃபண்டமெண்டல்ஸ். இது இல்லாமல் ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஜிட் அண்ட் ஜிட்டப் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வேணும். ஸோ அப்போ இந்த 3ஐயும் முடிச்சிங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கு, இதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறோம். RDBMS ஃபண்டமெண்டல்ஸ், SQL ஃபண்டமெண்டல்ஸ், இந்த 3 முடிச்சுட்டு ஜிட்டப் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரைட், இதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எங்ககிட்ட அப்லோட் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸாக நாங்களும் வெரிஃபை பண்ணிப்போம். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்ட் கைடன்ஸுக்கு கொண்டு போவோம். ப்ராஜெக்ட்னே தனியாக நான் ஒரு வீடியோ சீரிஸும் போட போகிறேன். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த ஃபைல்ஸை எப்படி நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது, டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கும் அந்த ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, பேசிக் டிஃபென்சிவ் கோடிங் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ரொம்ப டீட்டெயில்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்ப்போம் வித் நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். ரைட். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தரவாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே எய்மே. ரைட். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்னு செஞ்சு நான் காட்டணும், ரைட், ஒரு டிப்ளாயபிள் ப்ராஜெக்டா அப்படின்னு வரும்போது விண்டோஸ் ஃபார்ம்ஸு RWPF அப்படின்னு சொல்லுவோம், விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், ப்ளஸ் ஜாவாவில் நான் அதை பண்ணணும்னு சொன்னால் ஜாவா FXன்னு இருக்குது. ஸோ அதில் GUI டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிள் சீரீஸ் 2 வீடியோ சீரீஸ் போட போகிறோம். டேட்டா கனெக்டிவிட்டி, ரைட். ஸோ JDBC அப்படின்னு சொல்லுவோம், டேட்டா கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே அதே மாதிரி SQLல ADO.NET அப்படின்னு சொல்லுவோம், C#. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஒரு டேட்டா ட்ரிவன் அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண முடியும். ரைட். நாங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் தான் பார்க்குறோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் கைடன்ஸு, எப்படி ஒரு கரெக்டான ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறது, ரைட், அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும், ஸ்க்ராட்சிலேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு காட்டுவோம். அது எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ரைட். நாங்களே ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி நீங்கள் டாக்குமெண்டேஷன் எழுதணுங்கிறதுல இருந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் எப்படி ப்ராஜெக்ட் செய்கிறதுங்கிறது செஞ்சு காட்டுவோம். ரைட். அதுக்கப்புறம் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூவு, இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஹேஷ் டேபிள், டிக்ஷனரி, ப்ரியாரிட்டி கியூ, இதெல்லாம் இங்கே கவர் ஆகும். ரைட். அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸு, சர்ச் அல்காரிதம்ஸு, சார்ட் அல்காரிதம்ஸு, இதெல்லாம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நானே உங்களுக்கு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கொடுத்து அந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் லேர்ன் தட் நீங்கள் அல்காரிதம்ஸை முடிச்சிட்டீங்க அப்படின்றது. ரைட். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் நம்ம அந்த அல்காரிதம்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். பேசிக் சர்ச் அண்ட் சார்ட் அல்காரிதம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ரிகர்ஷன் அண்ட் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ் அதுவும் கவர் ஆகும். பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ், ஏன் பைத்தான் இவ்வளோ கீழே கொண்டு போய் வச்சுருக்கீங்க. ஸோ என்னோட பர்சனல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் டேட்டா சயின்ஸுக்கு பைத்தானை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜாக என்னால் பைத்தானை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரைட். ஸோ அப்போ ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் C# ஜாவாவையோ CO தான் சஜஸ்ட் பண்ணுவேனே ஒழிய பைத்தானை எடுத்த உடனே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பட் ஃபார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பைத்தான் சஜஸ்டடு. அப்போ பைத்தானை ஏன் சிலபஸ்லலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு பிரான்ச் தான், மீதி இருக்கிறது நிறைய பிரான்ச்சஸ். அப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மேலே டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ C நடத்துறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சில் இருந்து தான் வாதியார் போய் நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட்டினுடைய டிசிஷன். ரைட். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் பைத்தான் படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் காமனாக ஒரு ஜென்ரல் பர்பஸுக்கு ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், இவங்களுக்குலாம் அது ஓகே. பட் நான் ஐடிக்குள்ளே வரணும், ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக் டைப் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நிறைய ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு டெவலப்பருக்கு நல்லதில்லை. ரைட். அப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால்,
இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், அப்போ தாராளமாக நீங்கள் பைத்தான் பண்ணலாம். நான் வந்து இதை ப்ரொஃபஷனாக ட்ரீட் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னால் பைத்தான் இஸ் ஃபைன். பட் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டைப் சிஸ்டம் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியிலையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னுடைய அட்வைஸும் அதுவாக தான் இருக்கும். ரைட். ஸோ ஏன்னா பைத்தான் படிச்சுட்டு அதுக்கு போகிறத விட நீங்கள் C++ஓ ஜாவாவோ C# படிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஈஸியாக இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை தான் நான் நம்புகிறேன். பட் பைத்தான் படிச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது பார்த்தோம்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். ரைட். அதுக்கப்புறம் பவர் ஷெல் அல்லது பேஷ். ஸோ நான் பேஷை வந்து ஐட்ரேஷன் 2க்கு புஷ் பண்ணது அது டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக, லினக்ஸ் ஓரியன்டாக போகும். இங்கே நம்ம விண்டோஸ் ஓரியன்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நான் இங்கே பவர் ஷெல் கொடுத்துட்டு ரைட் டேட்டா சயின்ஸுக்கான நான் சொன்ன இல்லையா ஐட்ரேஷன் 2ல் நாங்கள் ஜாஸ்தியாக டேட்டா சயின்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. மேபி உங்கள் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ டோன்ட் நோ, பைத்தானும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் UML. ரைட். ஸோ UML டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் SQLல கூட ஒரு லெவலில் நான் இந்த UML இருக்கிற யூஸ் கேஸ் டயக்ராம் எப்படி ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இந்த யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் யூசர் ஸ்டோரி எழுதுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் UML அப்படிங்கிறதே நம்ம தனி கோர்ஸாக படிக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக அதில் ஒரு 13 டயக்ராம் இருக்குது. UML 2.0ல் பார்த்தோம்னா ஒரு 13 டயக்ராம் இருக்குது. இந்த OOAD அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்றதுல வரும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாலிட் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அப்போ இதில் அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அதெல்லாம் வேறு. ரைட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனில் இருக்கக்கூடியது, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் அதெல்லாம். பட் இந்த சாலிட் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டமை டிசைன் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் மனசில் வச்சுக்கணும், சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபிள், ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபிள் இப்படி சொல்லுவோம், லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபிள், இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபிள், டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அந்த SOLIDன்றது ஒரு ஆக்ரோனிம். எஸ்ன்றது சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓங்கிறது ஓப்பன் க்ளோஸ்டு, இந்த மாதிரி. ரைட். ஸோ அந்த பிரின்சிபிள்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம், ரியல் டைமில் எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ரெஷர் வீடியோ சீரீஸ் இருக்கும். இந்த ரிஃப்ரெஷர் சீரீஸில் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கான்செப்ட் ஓரியன்ட் விஷயத்தையும், ரைட், ஸோ எல்லா கான்செப்ட்ஸையும், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனாக இருக்கட்டும், அல்லது ரிகர்ஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், அல்காரிதம்ஸாக இருக்கட்டும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இந்த எல்லா கான்செப்டையுமே ஒரு ½ an hourல ரீகால் பண்ணிடுற மாதிரி ஒரு 30-minute லெக்சராக கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட். அதாவது ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த 20 சாப்டர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 20 சாப்டரில் சிலதெல்லாம் வந்து டேரெக்டாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மட்டுமே இருக்கிறது. இப்போ டேட்டா கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கிறது, ப்ராஜெக்ட் ஒர்க்குன்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கிறது, UMLங்கிறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ரைட் நம்ம கோர் கான்செப்ட் இருக்கிறது அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 12ல் இருந்து 16 வருது. ரைட். அந்த 12ல் இருந்து 16ஐயும் என்னால் அரை மணி நேரம் ஒரு வீடியோவுக்கு அல்லது 20 minutes இஃப் பாசிபிள் சிலதெல்லாம் அப்படி பண்ணிட்டா ஒரு 5 ஹவர்ஸுக்குள்ளே அல்லது ஒரு 10 ஹவர்ஸுக்குள்ளே என்னால் இதை ஃபுல்லாக ரீகால் பண்ணிட முடியுமா? ப்ரொவைடட் நீங்கள் இந்த எல்லா வீடியோவையும் முதல்ல படிச்சிருக்கணும். ரைட். தரவாக படித்து எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை நாளில் என்னால் அதை ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி. டக்குன்னு பார்க்க நான் அப்படியே உங்களுக்கு அதை ரீகால் பண்ணிக்கிட்டே வருவேன், வெறும் டாபிக்ஸை மட்டும் ப்ளஸ் டெஃபினேஷன்ஸை மட்டும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட. ஸோ அடுத்த நாள் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ரிஃப்ரெஷர் சீரீஸ் போடணும் அப்படிங்கிறது யோசித்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்கனைசேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது நாங்கள் சைட் பை சைடே கூட அந்தந்த டாபிக் முடிஞ்ச உடனே கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ நாங்களும் ஒரு செட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் GitHub முடிக்கும் போது அதையும் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மீதி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரைட், என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இதில் கொடுப்போம். ரைட். ஸோ இதுதான் எங்களோட பிளானு ஃபார் ஐட்ரேஷன் 1. ஐட்ரேஷன் 2 நான் சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாகவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, அல்காரிதம்ஸு, நான் சொன்ன மாதிரி டைனமிக் ப்ரோக்ராமிங்கு, பேக் ட்ராக்கிங்கு, டிவைட் அண்ட் கான்கரு, அந்த மாதிரியான டெக்னிக்ஸு, டிசைன் டெக்னிக்ஸு இதெல்லாம் இருக்க போகுது. ரைட். ஸோ இது உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ரையாரிட்டி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதில் ரெக்குயர்மெண்ட்டுக்கு பொறுத்து, உங்களுடைய கமெண்ட்ஸை பொறுத்து, நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க கோர்சஸை அப்படிங்கிறத பொறுத்து இது முன்ன பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் முடிஞ்ச வரைக்கும் வி வில் கவர் எவ்ரிதிங். நாங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கோம். ரெக்கார்டிங்ஸும் பைப்லைனில் தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வி வில் மேக் ஷுர். ரைட்? ஸோ இது ஓகே அப்படின்னு தோணுது எனக்கு. ரைட்? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட டீட்டெயில்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரைட்? எதுவும் உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்? See you in the next video. Thank you very much.